மக்களே, இன்று நாம் திருக்குறள் 553ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள கொடுங்கோன்மை அதிகாரத்தின் 3வது குறள். நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும். இந்த குறள் சொல்லும் பொருள் என்னவென்றால், அரசன் சிந்தனையின்றி ஒவ்வொரு நாளும் நாடு சம்பாதிக்க முயற்சிக்கையில் நிரந்தரமான திட்டமின்றி செயல்பட்டால் நாடு மெதுவாக அழியவிடும். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், நீண்ட கால நிலைத்தன்மைக்கு சிந்தனையுடனும் ஒழுங்குடனும் ஆட்சியாளன் பணியாற்ற வேண்டும் என்பதை இது மறக்க சொல்லும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றினால் நம் தலைவர்கள் மற்றும் நாமும் தினசரி சிறிய முடிவுகளையும் பெரிய திட்டங்களையும் ஒருங்கிணைத்து எதிர்காலம் பாதுகாக்க முடியும். அதனால் திட்டமிட்டது இல்லாமல் ஒழுக்கமற்ற ஆட்சி எப்போதுதான் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று நம்மால் உணர முடியும். அரசன் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து நீண்ட கால மரியாதை மற்றும் செழிப்பை கருத்தில் கொண்டு செய்ய வேண்டும். இதுதான் இந்த குறளை மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.